ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம நேர்ச்சை செய்யணுமா? நேர்ந்துக்கிறதுன்னு சொல்கிறோமா இல்லையா? எனக்கு இது நிறைவேறினால் நான் என்னது செய்வேன். அந்த நேர்ச்சை மார்க்கம் விரும்பலை, நேர்ச்சை செய்ய வேண்டியதில்லைன்னு தான் மார்க்கம் சொல்லுது. ரொம்ப நெருக்கடியான கட்டத்தில் அல்லாஹ் இடத்தில் உருக்கமாக ஒரு செய்தியை வைக்க வேண்டும் என்கிற நிர்பந்தம் உங்களுக்கு ஏற்படுமானால் நீங்கள் நேர்ச்சை செய்யலாம், இல்லாட்டி தேவையில்லை. தாய்மார்கள் கவனிக்க வேண்டும். எந்த குறை இருந்தாலும் அல்லாஹ் இடத்துல கேட்கலாம். யா அல்லாஹ், என்னுடைய பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும், சீக்கிரமாக கல்யாணம் பண்ணி கொடு, நீ தௌஃபீக் செய்யணும் அல்லாஹ்ட்ட கேட்கலாம். ஒரு நோய் இருக்குது, குணமாகவே மாட்டேங்குது, யா அல்லாஹ் நீ குணப்படுத்தி கொடு. அல்லது குடும்பத்தில் ஒரு சண்டை இப்படி இருக்குது, அது தீரவே மாட்டேங்குது, யா அல்லாஹ் அந்த சண்டையை நீ போக்கி கொடு. வியாபாரத்தில் ஒரு கஷ்டம் மாறவே மாட்டேங்குது, யா அல்லாஹ் அதை நீ போக்கி கொடு. அல்லாஹ்ட்ட கேட்கலாம், ஒன்றுக்கு 1000 தடவை கேட்கலாம். நீ இதை நீக்கினால் நான் என்னது செய்வேன் என்று சொல்ல வேண்டிய தேவையில்லை அல்லாஹ் இடத்துல. மார்க்கம் சொல்கிறது அறிவுரை. அப்படி செய்கிறதாக இருக்குதுன்னா என்ன செய்யணும் தெரியுமா? நான் ஒரு வணக்கம் செய்வேன்னு நேர்ச்சை வச்சுக்கணும். யா அல்லாஹ் என்னுடைய நோய் நிவாரணம் ஆச்சுன்னா நான் 10 நோன்பு வைப்பேன், அல்லது 4 நோன்பு வைப்பேன், ஒரு குர்பானி கொடுப்பேன். குர்பானிங்கிறது ஒரு வணக்கம். இதுதான் நேர்ச்சை பண்ணணும். எது வணக்கமோ அதில் மாத்திரம்தான் நேர்ச்சை செய்ய வேண்டும். அதல்லாமல் வேறு காரியங்களில் நேர்ச்சை பண்ணக்கூடாது. அதே போல் முறையற்ற விஷயங்களுக்காகவும் நேர்ச்சை செய்யக்கூடாது. செய்து விட்டால் நிறைவேற்றணும். நேர்ச்சை வச்சுட்டோம்னா அந்த நேர்ச்சையை நிறைவேற்றணும்.